Taste the Daily. சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதிதாக திறக்க இருந்த கொடிக்கம்பத்தின் பெயர் பலகையை போலீசார் அகற்ற வந்ததால் அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். அதாவது நேற்று நீங்க வந்ததுக்கு வீடியோ ரெக்கார்டு போகையா ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி போர்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லெட்டர் நாங்க கொடுத்துருக்கோம். வைக்க கூடாது சொல்லி நீங்க சைன் போட்டுருக்கீங்க. நான் எடுத்து வந்து நான் அப்படியே காட்டுவேன். சரிங்களா? உங்களுக்கு நான் இப்ப ஃபார்ம் எடுத்துறேன் சார். இப்பயே வந்து நான் லீகலா காட்டுவேன். அதாவது நேற்று நீங்க வந்ததுக்கு வீடியோ ரெக்கார்டு போகையா ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி போர்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லெட்டர் நாங்க கொடுத்துருக்கோம். வைக்க கூடாது சொல்லி நீங்க சைன் போட்டுருக்கீங்க. நான் எடுத்து வந்து நான் அப்படியே காட்டுவேன். சரிங்களா? உங்களுக்கு நான் இப்ப ஃபார்ம் எடுத்துறேன் சார். இப்பயே வந்து நான் லீகலா காட்டுவேன். அதாவது நேற்று நீங்க வந்ததுக்கு வீடியோ ரெக்கார்டு போகையா ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி போர்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நிர்மல். வணக்கம். இந்த வாக்குவாதத்திற்கு என்ன காரணம்? முறையாக அனுமதி வாங்கலையா கொடிக்கம்பம் வைப்பதற்கு? அங்குள்ள சூழல் என்ன நிர்மல்? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியை பலப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே பெயர் பலகையும் கொடிக்கம்பங்களும் நட்டு இந்த கட்சியை பலப்படுத்த வருகின்றன. இந்நிலையில் தண்டையார்பேட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 42வது வட்ட தலைமை பெயர் பலகையை சிறப்பு மற்றும் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற இருந்த நிலையில் கொடிக்கம்பம் பெயர் பலகை வைக்க அனுமதி வாங்கவில்லை என்று காவல்துறை உடனே இதை அகற்ற வேண்டும் என்று தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் நலத்திட்ட உதவியில் நிகழ்ச்சிகள் மட்டுமே நடத்த அனுமதி நாங்கள் தந்ததாகவும் என்று கூறி காவல்துறை அதிகாரிகள் பெயர் பலகையை அகற்ற வந்தனர். இதனால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் காவல்துறையை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. அப்போது பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. இந்நிலையில் மறு அறிவிப்பு வரவரை இந்த தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தெரிவித்து வருகின்றனர். நன்றி நிர்மல், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. Taste the Daily.